நேற்றைய தினம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக RSS கும்பல் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்ததை இந்திய மக்கள் பார்த்தார்கள். அதாவது ராஜ்யசபா தேர்தல் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. 15 இடங்கள், அதாவது 15 MLAக்கள் காங்கிரஸை விட பாஜகவுக்கு குறைவு. அப்படி இருந்தும் கூட ஒரு போட்டியாளரை பாஜக அங்கே போட்டியிட வைத்து அதன் மூலமாக ஒரு 8 பேரை விலக்கி வாங்கி சரியா சமமான வாக்குகளாக பிரித்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாஜக RSS கும்பல் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை செய்ததை இந்திய மக்கள் பார்த்தார்கள். அதாவது ராஜ்யசபா தேர்தல் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. 15 இடங்கள், அதாவது 15 MLAக்கள் காங்கிரஸை விட பாஜகவிற்கு குறைவு. அப்படி இருந்தும் கூட ஒரு போட்டியாளரை பாஜக அங்கே போட்டியிட வைத்து அதன் மூலமாக ஒரு 8 பேரை விலக்கி வாங்கி சரியா சமமான வாக்குகளாக பிரித்து அதன் மூலம் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்த முடியும் என்பதை நேற்றைய தினம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான சங்கபரிவார கும்பல் செய்த நிகழ்வை இல்லையா நம்ம பார்த்தோம். அவருடைய திட்டம் என்ன? RSS பாஜக மோடியினுடைய திட்டம் என்ன? இன்றைக்கு வட இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசத்துல மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. நேரடியாக நான் சொல்றேன், கூட்டணி பல இடங்கள்ல இருக்கு. நேரடியாக சொல்கிறேன், காங்கிரஸ் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரே மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம். இந்த ஹிமாச்சல் பிரதேசத்திலையும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அங்கு பாஜக ஆட்சி நிறுவப்பட்டால் தேர்தல் பரப்புரைகளில் வழக்கமாக வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதற்கு துணையாக இதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன? வட இந்தியா முழுவதும் நாங்கள் காங்கிரஸை நீக்கிவிட்டோம், காங்கிரஸை அழித்து விட்டோம், காங்கிரஸை இல்லாமலாக்கி விட்டோம் என்று தேர்தல் பரப்புரைக்கு அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் சொல்வதற்காக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதிதான் இது. நீங்க பாருங்க, 15 MLAக்கள் குறைவாக இருந்தும் அந்த இடத்துல இன்னைக்கு காலையில பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடியே பிஜேபி காரெல்லாம் அங்க போய் நிக்கிறான். இங்க ஒரு இயற்கை பேரிடர் நடந்தாலோ, இங்கு இந்திய மக்கள் எண்ணிலடங்காத துயரங்களை சந்தித்தாலோ மோடியோ அமித்ஷாவோ RSS காரணம் எவனும் வரதில்லை. ஆனால் தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை குறுக்கு வழியில் பிடிப்பதற்காக காலையில பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடியே கவர்னரை போய் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேசத்துல இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கவிழ்த்து விட்டு பாஜகவை அங்கே நியமிக்க வேண்டும் என்கிற RSS திட்டம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நேற்றைக்கு நடந்ததா மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்பதுக்கு சொல்றேன். இந்த 8 காங்கிரஸ் MLAக்கள் CRPF, அதாவது நம்முடைய CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸினுடைய வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். மோடியினுடைய வீட்டு வாகனம் அது. RSS ட்ரௌசர் விட்டு வாங்கிய வண்டி அது. அதுல கொண்டு போறாங்க. எவ்வளவு பெரிய எனக்கு வார்த்தை கிடைக்கல, அந்த அளவிற்கு மோசமான செயல்களில் சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது RSS ஆட்சி என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய உதாரணம் வேற ஏதாவது வேணுமா? சரி, இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்போது ராகுல் காந்தி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். அந்த ஆயுதம் என்பது எது? DK சிவகுமார். உங்களுக்கு தெரியும், காங்கிரசுடைய மிக முக்கியமான கர்நாடகாவை சார்ந்த தலைவர். கர்நாடகாவில் நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 ராஜ்யசபா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. அந்த வெற்றி களிப்பில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ராகுல் காந்தி DKவை அழைத்து ஹிமாச்சல் பிரதேசத்திற்கு சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். DK சிவகுமார் நேரடியாக உடனே ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு செல்கிறார். ஆனால் செல்வதற்கு முன்னால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய விக்ரமாதித்ய சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். உண்மையில ஹிமாச்சல பிரதேசத்துல என்ன பிரச்சனை? ஹிமாச்சல பிரதேசத்துல
இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? அதாவது அங்க குரூப்பிசம் இருக்கு, குழு குழுவா இருக்கிறாங்க. ஒரு வட்டாரம் எடுத்து அங்க 5 தலைவர்கள் இருப்பாங்க. கொள்கை, அதாவது காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கொள்கை பிடிப்புள்ள கட்சி. ஆனால் கொள்கை பிடிப்புள்ள நபர்கள் இன்னைக்கு காங்கிரஸுக்குள்ள இருக்கிறாங்களா? இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இன்றைக்கு எவ்வளவோ பழுத்த ஆட்கள் எல்லாம் இருக்கிற, கமல்நாத் மாதிரி, ப. சிதம்பரம் மாதிரி நிறைய பேர் இருக்கிறான்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி அளவிற்கு RSS துணிச்சலோடு எதிர்க்கிற மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? முடியாது. இவனுங்க எல்லாமே எப்ப வேணாலும் பிஜேபிக்கு செல்லலாம்ங்கிற மாதிரியான ஆட்கள் தான் இவனுங்க எல்லாருமே. இப்ப இவனுங்க எல்லாம் களை எடுக்கப்பட வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல 3 குழுக்களாக இருக்கிறார்கள். ஒருவர் பாத்தீங்கன்னா முகேஷ் அக்னிஹோத்ரிங்கிற ஒரு தலைவருடைய பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதிபா சிங் என்று சொல்லக்கூடிய நபருக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி பூபேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய நபருக்கு பின்னால கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா 20 MLAக்கள் காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 20 MLAக்களே இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இவர் முதலமைச்சரா தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இந்த 20 பேரையும் மீண்டும் கொண்டு வருவதற்கு, மீண்டும் கட்சியில் கொண்டு வருவதற்கு, மீண்டும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு DK சிவகுமார் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவர் சென்றால் நிச்சயமாக அது ஒரு நேர்மறையான வெற்றியை காங்கிரசிற்கு அங்கே கொடுக்கும் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, பாஜக கைகளில் அளவு கடந்த பணம் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியும், தேர்தல் பத்திரங்கள் மூலம் எவ்வளவு பெரிய கொள்ளைகளை நடத்தி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். 350 கோடி ரூபாய்க்கு மேல் ஈடியை வைத்து மிரட்டி பணம் பிடுங்கி இருக்கிறது மோடி ஆட்சி. அப்ப எவ்வளவு பெரிய கொள்ளையடித்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய மோசடிகள் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரங்கள் வேணுமா? வேண்டாம். அப்போ இவ்வளவு பணம் கைகள் இருக்கு, போதாக்குறைக்கு அதிகாரம் இருக்கிறது. இமாச்சல் பிரதேசத்திலிருந்தும் காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டு விட்டால் வரக்கூடிய தேர்தலில் என்ன பண்ணலாம்? வரக்கூடிய தேர்தலில் இதுவாறு வட இந்தியா முழுவதும் காங்கிரஸே கிடையாதா அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸை பார்த்து RSS பயப்படுகிறது. ஏன் தெரியுமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் முதலில் நடக்க போவது RSS இந்தியாவிலிருந்து தடை செய்யப்படும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. RSS என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத இயக்கம் இந்தியாவிலிருந்து தடை செய்யப்படும். அது நிச்சயமாக நடக்கும். அதனால் சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே 1920 காலகட்டங்களில் RSS தூங்கப்பட்டதிலிருந்தே மிகப்பெரிய பயந்தான் கொள்ளிகளாக இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை சார்ந்த தலைவர்கள் பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி போனால் முடிந்தது கதை. 100வது வருடம் RSS இந்தியாவில் ஆட்சி பொறுப்பிற்கு இருக்கும் போது அதை பெரும்பாலும் சிறைகளில் இருப்பார்கள் அதனுடைய தலைவர்கள் என்பதுதான் உண்மை. இதான் நிகழப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதனாலதான் என்ன பண்றாங்க, அடிச்சு புடிச்சு ஐயோ என்ன வேணாலும் பண்ணி, எந்த ஜனநாயக படுகொலை வேணாலும் சொல்லு, பணத்தை வாரி இற, எது வேணாலும் பண்ணு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ராமராஜ்யம்னு சொன்னானுங்க இல்லையா, இந்த ராமராஜ்யம்ங்கிறது இதுதானா? MLAக்களை விலைக்கு வாங்குவது, தேர்தல் பத்திரங்கள் மூலம் மோசடி செய்வது, மிகப்பெரிய கொள்ளையடிப்பது, மக்களுக்கு எதிரான செயல்களை செய்வது, சர்வாதிகார ஆட்சி நடத்துவது, ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருப்பது, ஊடகங்களை மிரட்டுவது, இதுதான் ஆட்சியா? ராமர் கூட பொறுக்க மாட்டாங்க. அதனாலதான் நீங்க எப்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தி ராமர் கோயில் கட்டினீர்களோ அப்போதே ராமன் முடிவெடுத்து விட்டான், இவர்கள்தான் என்னுடைய முதன்மை எதிரிகள். நான் கேட்டேனா மோடி தண்டிக்கப்படுவார் ராமனால், அமித்ஷா தண்டிக்கப்படுவார் ராமனால், RSS தண்டிக்கப்படும் ராமனால். 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பாருங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.